அறிந்த தலங்கள், அறியாத தகவல்கள். இந்திரன் இடியாய் இறங்கி பெருமாளை வழிபடும் தலம் எது? சூரியன் வரம் பெற்ற கோயில் எங்கே இருக்கிறது? தெலுங்கு பேசுவோர் இந்த தலத்து பெருமாளை தங்கள் தந்தையாக பாவித்து வணங்குகின்றனர். இந்த தலத்தின் பெயர் என்ன? அது எங்கே அமைந்திருக்கிறது? மேலும் இந்த தலம் குறித்த அறியாத தகவல்களை இன்றைய நிகழ்ச்சியில் அறிந்து கொள்வோமா? ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோயில், நைனாமலை, நாமக்கல். சேலத்திலிருந்து நாமக்கல் செல்லும் வழியில் புதன் சந்தை என்னும் ஊரிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் மலைமேல் அமைந்துள்ளது நைனாமலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோயில். இந்த தலத்தில் இருக்கும் அம்பாள் ஸ்ரீ குவலயவல்லி தாயார் என்ற பெயரில் அருள் பாலிக்கின்றார். சுமார் 2600 அடி உயரத்தில் அமைந்திருக்கும் இந்த கோயிலுக்கு செல்வதற்கு சுமார் 3000த்திற்கும் மேற்பட்ட படிக்கட்டுகளை ஏறிச் செல்ல வேண்டும். மலை உச்சியில் உள்ள 120 அடி உயரம் கொண்ட ஒரே பாறை மீது இக்கோயில் கட்டப்பட்டுள்ளது. இந்த தலம் குறித்த அறியாத தகவல் ஒன்று. 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை இந்திரன் இந்த மலையில் இடியாய் இறங்கி பெருமாளை தரிசிப்பதாக நம்பப்படுகிறது. அது மட்டுமல்ல, இந்த ஆலயத்து இறைவனை சூரியன் வழிபட்டு வரம் பெற்றதாக கூறப்படுகிறது. அதற்கேற்ப தை முதலான ஆனி மாதம் வரையிலான 6 மாதமும் சூரியனின் ஒளி மூலவரின் முகத்தில் படுவது போல் இக்கோயிலின் அமைப்பு அமைந்துள்ளது. நயன மகரிஷி என்பவர் இங்கு தவம் செய்து பெருமாளின் தரிசனம் பெற்று முக்தியடைந்ததாக கூறப்படுகிறது. இதன் காரணமாகவும் தெலுங்கு பேசுவோர் இந்த தலத்து இறைவனை தங்கள் தந்தையாக பாவிக்கும் காரணத்தினாலும் நைனாமலை என்று பெயர் பெற்றதாக 2 காரணங்கள் சொல்லப்படுகின்றன. தெலுங்கில் நைனா என்றால் தந்தை என்பது பொருளாகும். இங்கிருக்கும் அனைத்து படிகளிலும் ஏறி ஆஞ்சநேயரை முதலில் நாம் வணங்கலாம். பின்பு சில படிகள் ஏறினால் இறைவனின் சந்நிதி வந்து விடுகிறது. கோயில் கொடிமரத்துக்கு அருகில் பெரிய திருவடி கருடாழ்வார் இறைவனை கைகூப்பி தொழுதவாறாக காட்சி தருகிறார். கர்ப்ப கிரகத்தின் உள்ளே ஸ்ரீ வரதராஜ பெருமாள் பூதேவி ஸ்ரீதேவியரோடு பக்தர்களுக்கு ஏற்படும் இன்னல்களை விரட்ட கையில் தண்டம் தரித்து தரிசனம் தருகின்றார். குவலயவல்லி தாயார் திருவுருவம் கொண்டு தனி சன்னதியில் அருள் பாலிக்கின்றார். அதே போல ஆண்டாளுக்கும் இங்கு தனி சன்னதி அமைந்துள்ளது. மகா மண்டபத்தில் ராமர், சீதை, லட்சுமணர் சமேதராகவும் நவநீத கிருஷ்ணரும் ராதா ருக்மணி சமேதராக காட்சி கொடுக்கும் ஸ்ரீ வேணுகோபாலரும் தனித்தனி சன்னதிகளில் காட்சி தருகின்றன. இந்த ஆலயம் குறித்த மற்றும் ஒரு அறியாத தகவல் என்னவென்றால், இன்றளவும் இங்கு சித்தர்கள் வந்து இறைவனை வழிபட்டு செல்வதாக நம்பப்படுவதுதான். ஆலயத்துக்கு வெளியில் இருக்கும் கல்மண்டப தூண்களில் படுக்கை ஜடாமுடி சித்தர், பிராண தீபிகை சித்தர், குருலிங்க சித்தர் போன்ற சித்தர்கள் காட்சி தருகின்றனர். ஒரு காலத்தில் 120 தீர்த்தங்கள் இருந்ததாக சொல்லப்படும் இந்த தலத்தில் தற்போது அமையா தீர்த்தம், அரிவாள் பாளி, பெரிய பாளி ஆகிய 3 தீர்த்தங்கள் மட்டுமே காணப்படுகின்றன. பெருமாளுக்கு உகந்த சனிக்கிழமைகளிலும் புதன்கிழமைகளிலும் இங்கு வந்து பெருமாளை தரிசனம் செய்வது உகந்தது. குறிப்பாக புரட்டாசி சனிக்கிழமை மிகவும் விசேஷமானது என்கிறார்கள். இந்த நாட்களில் சிறுவர் முதல் பெரியவர் வரை ஆயிரக்கணக்கானோர் அலுப்பின்றி படியேறி இறைவனை வழிபட்டு செல்கின்றனர். நேயர்களே, இன்றைய அறிந்த தலங்கள், அறியாத தகவல்கள் நிகழ்ச்சியில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை இந்திரன் இடியாய் இறங்கி பெருமாளை தரிசிக்கும் தலமான நாமக்கல் மாவட்டம் நைனாமலை வரதராஜ பெருமாள் திருக்கோயிலை பற்றி அறியாத தகவல்களை அறிந்து கொண்டோம். நாராயணா
மீண்டும் மற்றொரு கோயிலை பற்றி அறிந்து கொள்ளும் வரை ஜோதி தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். தெய்வீக அனுக்கிரகங்கள் பெருகட்டும். ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோயில், நைனாமலை, நாமக்கல். அறிந்த தலங்கள், அறியாத தகவல்கள்.